Good morning students. Now we are going to discuss about conductors at electrostatic equilibrium. So what is my equilibrium? So it is at rest. So conductors at electrostatic equilibrium. So already we know conductors have free electrons. So that free electrons move random direction. That free electrons move in random direction. So abbe ingata angato move aagato. So for example, this is a conductor, it have free electrons, it move in random direction. Due to the movement of that free electrons, இதனால ஒரு net electric field produce ஆகாது. So the random direction move ஆகும். But what's my electric field? What's my current அப்படினு பாத்தீங்கன்னா flow of charge constitute electric current. So it's a flow of charge. So charge flow ஆகுது, but ஒரே directionல flow ஆனாதான் அது கரண்டா மாறும். சரியா? So the net electric field is 0. So இந்த இடத்துல the random direction, so no net direction. For example, no net motion of electrons in any direction, that is equal to 0. அதுதான் இங்க electrostatic equilibrium. For example, இப்போ இந்த எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல போகுது, ஒரு எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல போகுது, ஒரு எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல போகுது, ஒரு எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு வெச்சுப்போம். சோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you will get 0. So இது மாதிரி டோட்டல் ஒரே டைரக்ஷன்ல எலக்ட்ரான் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா that is equal to 0. அதுதான் இங்க electrostatic equilibrium. So no net motion of electron in any direction is 0. So இதை எப்படி அவங்க ப்ரூவ் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கறாங்க. So கண்டக்டர் அப்படினாலே it have free electrons. So the free electrons are not bound to the atoms. So ஒரு ஆட்டம் அந்த ஆட்டம்க்குள்ள பவுண்ட் ஆகி இருக்காது, அதோட ஃபிக்ஸ் ஆகி இருக்காது, அது ஃப்ரீயா மூவ் ஆகும். ஸோ இந்த ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த கண்டக்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ண உடனே அதுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அலைன் ஆயிரும், பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் அலைன் ஆயிரும். ஸோ இப்படி அலைன் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிரும் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால. ஸோ இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நல்லிஃபை பண்ணுற வரைக்கும். ஸோ ஒரு பேலன்ஸ் வந்துடும் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும். ஸோ நார்மலாக எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுனால தான் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ நார்மலாக ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கிறதுனால தான் இந்த கண்டக்டரை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்காது. ஸோ தேர் இஸ் நோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த சிங்கிள் டைரக்ஷன்ஸ் கன்ஸ்டிட்யூட் எலக்ட்ரான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேறு டைரக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஸோ அதை அவங்க எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறாங்க, எக்ஸ்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த கண்டக்டரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அலைன் ஆகுது, அதனால ஒரு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லிஃபைஸ் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த பொசிஷனுக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். ஸோ இது நடக்கிறதுக்கு 10⁻⁻16 seconds. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். சரியா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0 இன்சைட் த கண்டக்டர். ஸோ ஒரு கண்டக்டரில் நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர், தென் செகண்ட் ஒன், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கண்டக்டர் இஸ் 0. ஸோ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறாங்க, ஒரு ஆர்பிட்டலி ஷேப்டு கண்டக்டர். ஸோ அந்த கண்டக்டரில் இந்த கண்டக்டருக்கு பக்கத்துலேயே ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுக்கிறாங்க. ஸோ காசியன் சர்ஃபேஸ் அதுக்குள்ளே இருக்கிற சார்ஜ் 0. ஸோ நெட் சார்ஜ் இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ் இஸ் 0. ஸோ நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர் அண்ட் ரிசைட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். சரியா? ஸோ நோ நெட் சார்ஜ். ஸோ இந்த சர்ஃபேஸில் சார்ஜஸ் இல்லை, இந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே சார்ஜஸ் இல்லை. சரியா? ஸோ நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர். ஸோ கண்டக்டருக்கு உள்ள சார்ஜஸ் இருக்காது, இந்த சர்ஃபேஸில் தான் சார்ஜஸ் இருக்கும். சரியா? ஸோ சார்ஜ் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கண்டக்டரில் நீங்களே சம் சார்ஜஸை கண்டக்டருக்கு உள்ளே நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த சார்ஜஸ்
அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே வந்துடும். ஸோ இது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறாங்க. ஸோ நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர். கண்டக்டருக்குள்ளே சார்ஜ் இருக்காது. சார்ஜஸ் எப்போவுமே கண்டக்டரோட சர்ஃபேஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? தென் தேர்ட் ஒன், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த கண்டக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். ஸோ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறாங்க, அந்த கண்டக்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சார்ஜ்டு ஒரு கண்டக்டர்னு வச்சுங்க. ஸோ இந்த சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். ஸோ இதுக்கு தான் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்போவுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா? இதை அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த கண்டக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ், பேரலல் டு த சர்ஃபேஸ் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறாங்க, இந்த கண்டக்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ். சரியா? ஸோ இப்படி போகுது. அதுவே பேரலல் காம்பனண்ட்டாக போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சார்ஜஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். சார்ஜஸ் மூவ் ஆனால் கண்டக்டரும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சார்ஜஸ் இஸ் நாட் இன் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற கேஸ் வந்துடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும். சரியா? தென் இன்னொரு கண்டக்டர் எடுத்துக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஒரு சர்க்குலர் ஸ்பெரிக்கல் ஸ்பியர். ஸோ அதில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு. ஸோ இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட் இன்வர்ட்ஸ். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள். தென் லாஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு சர்ஃபேஸ், ஒரு சார்ஜ் சர்ஃபேஸ், அதில் ஒரு சின்னதாக ஒரு சிலிண்டர். So what is the net charge? What is the electric field in the Gaussian surface la? சரியா? So இங்க இந்த Gaussian surface la electric field pointing outwards. So in the curved surface la what is the electric field? So curved surface electric field எந்த directionல போகும்? இந்த direction. So surfaceம் ஒரே directionனால curved surfaceல electric field 0. Then இந்த blockக்கு உள்ள, ஸோ இந்த கண்டக்டருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? சார்ஜ் வேல்யூ 0. தென் இந்த அவுட் சைட் சர்ஃபேஸ், இந்த சிலிண்டரோட அவுட் சைட் சர்ஃபேஸ் மட்டும் கான்ட்ரிபியூட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டாரும் இந்த சர்ஃபேஸும் பர்பெண்டிகுலர். ஸோ அட் த டாப், ஸோ டாப் ஆஃப் த சிலிண்டர் only contributes. So electric field E. So according to Gauss law, so integral EdA is equal to Q by epsilon naught. So inga Q அப்படிங்கிறது surface charge density. So Q sigma is equal to Q by A, Q is equal to sigma A. So இதெல்லாம் substitute பண்ணிங்கன்னா, so integral dA is equal to A. That is a surface area the bottom side ல உள்ளது. சரியா? So EA is equal to sigma A by epsilon naught. So AA cancel, electric field E is equal to sigma by epsilon naught. Then ஒரு direction நம்ம represent பண்ணா n cap. So electric field due to the ஒரு arbitrarily shaped surface, ஒரு Gaussian surface வச்சு. So electric field E is equal to sigma by epsilon naught n cap. The sigma is less than 0, greater than 0. So plus less than 0 na negative, greater than 0 na positive. So less than 0 electric field points inwards, greater than 0 electric field points outwards. Then last, so electrostatic potential has same value on the surface and inside the conductor. So ஒரு கண்டக்டரில் parallel காம்பனண்ட்டே கிடையாது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகுது. ஸோ ஒரு கண்டக்டருக்கு parallel காம்பனண்ட் கிடையாது. இப்போ parallel காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஒரு கண்டக்டர். ஸோ இது ஒரு perpendicular காம்பனண்ட், தென் parallel காம்பனண்ட். இப்போ parallel காம்பனண்ட் இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸில் இருக்கிற சார்ஜஸ் ஈஸியாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி மூவ் ஆகுது அப்படின்னா the electric potential is same. So at electrostatic potential the conductor is always at equipotential. So easier
சார்ஜஸ் மூவ் ஆகும். ஸோ சார்ஜஸ் மூவ் ஆகும் பட் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவாக இருக்கும். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர் இஸ் ஜீரோ. ஸோ என்னென்ன பார்த்தோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டக்டரை வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம். ஸோ நெட் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் எனி டைரக்ஷன் இஸ் ஜீரோ. தென் ஒரு காசியன் சர்ஃபேஸ் இன்சைட் த கண்டக்டர் ஜீரோ. ஸோ சார்ஜஸ் எப்போவுமே அவுட் சைட் த சர்ஃபேஸ் தான் ப்ரெசென்ட் ஆகும். தென் parallel component எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கிடையாது. The last potential is same inside the surface and outside the surface. Okay students, thank you.